வணிகர்களுடைய வணிகர் எழுச்சி நாளாகிய இன்றைய மே தினம் மிக கோலாகலமாக விமர்சையாக சிறப்பாக தமிழகம் எங்கும் இருந்தும் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வணிகர் சொந்தங்களுடைய வருகையினால் மதுராந்தகம் இப்பொழுது அதிரும் அந்தகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி அதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திடலிலே இப்பொழுது வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாடு மிகச்சிறப்பாக தொடங்குகிறது. முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெடிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிரில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் பரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மடக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. மகிழ்ச்சி. மாலை நேரம் அக்னி வெயில் கொளுத்தினாலும் கோடை மழை கொட்டினாலும் வணிகர்களுடைய அன்பு மழை என்றைக்கும் குறைவதே இல்லை. அதை இந்த ஆண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய அனைத்து வணிக சொந்தங்களும் ஒன்று கூடும் இந்த வணிகர் திருவிழா இல்லை பெருவிழா, இதனை ஒளிமயமாக ஆக்குவதற்கு திருவிளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்வு இப்பொழுது. திருவிளக்கு ஏற்றுவதற்கு அழைக்கக்கூடிய பிரமுகர்கள் அருள் கூர்ந்து வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். AMRR மகாராஜா தால் மில்ஸினுடைய நிறுவனர் திரு AMRR சந்திரகுமார் அவர்கள், தமிழ்நாடு சுரங்கங்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் திரு R ஜெயராமன் ரெட்டி அவர்கள், கல்யாண மாலையினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அவர்கள், 99 கிலோமீட்டர்ஸ் காஃபி குழுமத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு மனோ சாலமன் அவர்கள், சுரேன் ஸ்டீல்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் திரு S முருகேசன் அவர்கள், ஜோன்ஸ் ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திரு M ஜோன்ஸ் அவர்கள், அகில இந்திய வணிகர் சம்மேளனத்தினுடைய தேசிய தலைவர் மதிப்புமிகு BC பார்த்தியா அவர்கள், சென்னை தங்கம் வைரம் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் திருமிகு ஜெயந்திலால் J சலானி அவர்கள், அமீரக தொழில் முனைவோர் அமைப்பினுடைய தலைவர் திரு D பால் பிரபாகர் அவர்கள், மலேசிய தொழில் வர்த்தகர் சங்கத்தினுடைய திரு டத்தோ சண்முகநாதன் அவர்கள், KRG குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய நிர்வாக இயக்குனர் திரு தீபக் கண்ணன் ரவி அவர்களையும் திருவிளக்கு ஏற்றி தர அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருவிளக்கு ஏற்றி சிறப்பித்த பிரமுகர்களுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் திரு GJ பிரபாகரன் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பெருமைக்குரிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய பெருமைமிகு தலைவர் அண்ணன் AM விக்ரமராஜ் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, மாநில பொருளாளர் சதகத்துல்லா அவர்களே, ஆஜியார் அவர்களே, மாநில துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், மேடையில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மதுராந்தகத்தில் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது ஒரு 2 மாதங்களாக இந்த இடத்திலே கடுமையாக பணி செய்து எங்களோடு இணைந்து இந்த இடத்திலே ஒரு அருமையான மாநாட்டை நடத்துவதற்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி நிரலை கொடுத்து இந்த இடத்துல பார்க்கிங் வகைகளை குறைவாக இருந்தாலும்
வெளி இடங்களிலே பார்க்கிங் வகைகளை கொடுத்து மிகவும் சிறப்பாக இந்த மாநாடு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய சங்க நிர்வாகிகளையும் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு கூறுவதிலே கடமைப்பட்டுள்ளேன். மாநிலத்தினுடைய இத்தனை மாவட்ட தலைவர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்கள், மாநில துணைத் தலைவர்கள், மாநில இணைச் செயலாளர்கள் மற்றும் அனைத்து சங்கங்கள், இந்த தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கின்ற அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சங்கங்கம் எப்படி நம்முடைய மாநில அமைப்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு என்பது இன்றைக்கு ஒரு 25 லட்சம் வணிகர்களை கொண்ட ஒரு அமைப்பாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் நாம் கொடியெல்லாம் போடுவோம். கொடியெல்லாம் போட்டு தோரணம் கட்டும் பொழுது அரசியல் கட்சியினர் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என்னப்பா நீங்களாம் கொடியெல்லாம் போடுறீங்களா அப்படின்னு, நீங்களும் கொடியெல்லாம் போடுறீங்களா அப்படின்வாங்க. ஒரு 5 வருடங்கள் கழித்து, என்னப்பா எங்களுக்கு இணையா நீங்களும் கொடியெல்லாம் போடுறீங்களான்னு அரசியல் கட்சிகள் பேசினாங்க. கேட்பாங்க, என்னப்பா எங்களுக்கு இணையா நீங்களும் போடுறீங்களேன்னு, ஈக்குவலாக போடுறீங்களேன்னுவாங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்களை விட நீங்கள் நல்லா கொடியெல்லாம் போட்டு பேனர் போட்டு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அவர்கள் வியந்து பார்க்கின்ற ஒரு அமைப்பாக நம்முடைய அமைப்பை கொண்டு வருவது, நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பை கொண்டு வருவது, நம்முடைய மாநில தலைவர்களுடைய விடாமுயற்சி, அவர்களுடைய உழைப்பு. மாநில தலைவர் அவர்கள் இரவு பகல் பாராது இந்த நம்முடைய அமைப்பை அனைத்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து பட்டித்தொழிலும் ஒரு சிறிய வணிகர்களுக்கு ஒரு சிறிய இடைஞ்சல் என்றாலும் அங்கே போய் நிற்பவர் முதலிலே நம்முடைய வணிகர் சங்கங்களுடைய கிளை சங்க தலைவர்கள். நம்முடைய மாநில தலைவரின் அறிவுறுத்தலின்படி எந்த இடத்திலே ஒரு சிறிய வணிகர்களுக்கு இடைஞ்சல் என்றாலும் அந்த இடத்துல நிற்பவர்கள் நாம் தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். இன்றைய மாநில நம்முடைய மே 5 என்றாலே மாநில மாநாடு என்பதே நம்முடைய வெற்றியின் நாள், நம்முடைய நாள், வணிகர்களுக்கென ஒரு நாள், நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்த நாள். இந்த நாளிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் நம்முடைய அமைப்பு நம்முடைய மாநாட்டிலே கலந்து கொள்வது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெருமையாக கருதுகிறேன்.